இல்ல நான் சொல்ற கேளு மேய்ஸ். அவர் 2 பேரும் சேர்ந்து லவ் பண்றோம்னு சொல்லி என்கிட்ட போய் சொல்லிவிட்டாங்களா? மேய்ஸ் நான் சொல்ற கேளு மேய்ஸ். நில்லுங்கற. அதான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றேன்ல. இவரு சத்தியமா சொல்றேன்ல, இனிமேல் எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டேன். தண்ணி அடிச்சதுனால தான் அதெல்லாம். இனிமேல் அந்த சனியனையும் தொட மாட்டேன். ஒரே நிமிஷம் இல்ல ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். எங்க போறான்? இந்த மேய்ஸ் உனக்கு தான். வாங்கிக்க மேய்ஸ். எதுக்கு? குடி குடி சொல்றேன். அம்மா எனக்கு பட்டேன்னு உனக்கு எப்படி தெரியும்? தெரியாமையா கொடுக்குறோம். எல்லாம் வெளிநாட்டு ட்ரெஸ் மாதிரி இருக்கு. ஆமாமா எங்க அப்பா வாங்கிட்டு வந்தாரு. இங்க பாரு புது செல்போனு. கார்டு ஓட்டன நம்பர் தரேன். இதெல்லாம் உங்க அப்பா உன் தங்கச்சிக்கு வாங்கிட்டு வந்ததா? தங்கச்சியா? தங்கச்சியெல்லாம் இல்லல, நான் ஒரே ஆளு தான். என்னது? 1 மாதமா? 1 மாதம்லாம் நம்மளால பார்க்காம இருக்க முடியாது. அதான் செல் நம்பர் வச்சிருக்கேன்ல, ஃபோன் பண்றேன். ஆமா அப்படியே போன் அடிச்சிட்டாலும் போன் அடிக்கிற ஆளை பாரு. நான் வேணா ஒரு ஐடியா சொல்லவா? பரீட்சைக்கு படிக்கிறேன்னு புத்தகத்தை எடுத்துக்கிட்டு மாட்டையும் ஓட்டிக்கிட்டு இடுப்பு காட்டுக்கு வந்துடுறேன். நீ என்ன பண்றேன்னா மாடு மேய்க்கிற மாதிரி மாட்டை ஓட்டிக்கிட்டு அங்க வந்துடு, அங்க பாத்துக்கலாம். யாரு? நானு மாடு மேய்க்க? நான் வருவேன். நீ வந்தாவா வராட்டி போ. பையன் படிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு லேப்டாப் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அதை போய் ஏன் சார் விற்கிறீங்க? ஏன் பாய் கோவத்தை கிளப்புறீங்க? 2500 கிராம்ஸ்க்கு வாங்கினேன். ஏதாவது ரேட்டை போட்டு காசு கொடுங்க, வீட்டு வேலை பாக்கி இருக்கு. மாடு மேய்க்க போறான். அவன் மாடு மேய்க்க போறானா கொண்டு விற்க போறானான்னு பாருடி. பாய் காசை கொடுங்க பாய். உலகத்துல இப்படி ஒரு தாயை பாத்திருக்கீங்களா? முட்டை வச்சுக்காரன் கரெக்டா கண்டுபிடிச்சான் பாத்தியா? அக்கறையும் பார்க்கும்போதே 10 பச்சி தின்னுட்டு மொத்தம் 3ன்றேன். ஏ ராஜி, அரிக்கேங்கல அண்ணனா மாடு மேய்க்க போயிருக்கு. துபாய் ட்ரெஸ் போட்டு சொன்னானே. மாடு மேய்க்கிற இடத்துக்குலாம் போட்டு வந்தா ஓவரா இருக்காதா? நாளைக்கு எங்க ஊர் காமாண்டி திருவிழா. துபாய் ட்ரெஸ் அங்க போட்டு வரேன். அங்க வந்துரு, அங்க பார்க்கலாம். கண்டிப்பா வந்துரு. ஏய் ஒரே விரல்ல நிறைய நட்டி முறிப்பல்ல. வரல நித்து. அக்கா தானா யாருக்கா? ஏய் என்னடா? டேய் செவல மாட்ட அந்த பக்கம் விரட்டி விட்டுட்டு வரியா? போக இப்ப ஆட்றேன். ஏய் ரெண்டு பேரும் கண்ணு கட்டி விளையாடுவாமடா. வெரி குட். நீ கட்டிக்கிறியா முதல்ல? எந்திரி. நான் கட்டி விடுறேன். நானும் அக்காவும் ஒளிஞ்சுக்கிறோம். நீ கண்டுபிடிக்கிறியா? அடுத்து நீ யாரை கண்டுபிடிக்கிறியோ அவங்க அடுத்து கண்ணை கட்டிக்கணும். சரியா? வா போலாம். வா வா. சுத்தி விடுறேன். ஆமா உன்னை நான் ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். உனக்கு யாரு அரிக்கின்னு பேர் வச்சது? நல்லாவே இல்ல. என் பேர் ஒன்னும் அரிக்கி இல்ல தெரியுமா? அறிவழகன். கூட இருக்க பசங்க அரிக்கி அரிக்கின்னு கூப்பிட்டு உசுர எடுக்கிறாங்க. நீ அவங்க கூட எல்லாம் சேர்ற? எனக்கு அவங்கள பார்த்தாலே பிடிக்கல. அவங்க உனக்கு எடுத்து போடுவாங்க. அப்படியா? நீ வேணா இனிமே என்ன அறிவழகனே கூப்பிடு. நான் அப்படிதான் கூப்பிடுவேன். அறிவழகன். அண்ணா அவன் சுத்திக்கிட்டே கிடக்குறான். அந்த தண்ணி எடு. இந்த ஏய் உனக்கு முட்டையில இருந்து வரும்போது தெரியுமா? ஆம்லெட்டா? ஆளை பாரு. இந்த தண்ணிய வாயில ஊத்திக்கிட்டு முட்டையில இருந்து வரும்போது என்னதான் சொல்லுச்சான் கோழி குஞ்சுன்னு சொல்லணும். அப்படி பாடும்போது தண்ணி மேலேயும் ஊத்தக்கூடாது, உள்ளேயும் போக கூடாது. இதெல்லாம் ஒரு விளையாட்டு. நான்லாம் ஒரு பாட்டில் பீரா வாயில. நானும் இந்த மாதிரிலாம் பண்ணுவேன்னு சொல்ல வந்தால. கொண்டா கொடு பண்ணி பாப்போம். காதலிக்கிற நிலைமையெல்லாம் பிடித்தேன். ஓர சிரிக்காதல. நாளைக்கு காலைல பண்ணி காட்டுறேன் பாரு. சூப்பரா நல்லா வருவாடா. நல்லா கண்டுபிடிக்கிறியா?
சரி 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் கிளம்புறேன். வரவா? நாளைக்கு வரும்போது கேட்டா தரணும். ஏய், ஏன்டா எப்ப பார்த்தாலும் என் பின்னாலேயே சுத்தி சுத்தி வர? முட்டையில இருந்து வரும்போது என்னதான் சொல்லுச்சான் கோழி குஞ்சு. தண்ணி போதுமா? கை வலிக்குதுண்ணே. எங்கல பாப்பற? 4 கூட கொண்டாந்து வெயிட்டிங்ல போடுப்பா. என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, வாய் கொப்பளிச்சிட்டு இருக்கேன். இல்ல ஒரு அண்டை நிறைய தண்ணி வச்சுக்கிட்டாடா வாய் கொப்பளிப்ப. நான் எப்படி கொப்பளிச்ச உனக்கு என்னடா? இல்ல இந்த மாதிரி உன்னை பார்க்க முடியல, எங்க போற எங்க வர்றனே தெரியல, அதான் கேட்டேன். முன்ன மாதிரியா? இப்ப அப்பா ஊர்ல இருந்து வந்துட்டாரு, அவனுக்கு 1008 வேலை இருக்கு. ஆமாடா, அப்பா ஊர்ல இருந்து வந்துட்டாரு, 1008 வேலை இருக்கு. நம்ம தான் பாத்துட்டு இருக்கோம்ல. அறிவழகன், மிஸ்டர் அறிவழகன், இனிமேல் உங்களை நான் அறிவழகன் தான் கூப்பிடுவேன். முட்டையிலிருந்து வரும்போது என்னதான் To watch more, log on to www.erosentertainment.com.